இறைவனுக்கு வணக்கம். இறை மக்கள் உங்களுக்கும் வணக்கம். இன்னும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி என்று இன்னும் ஒரு 24 டேஸ்க்கு பிறகு இயேசு குழந்தை பிறக்கப் போகிறார். அவர் யாருக்காக பிறக்கப் போகிறார்? ஒருவருக்காக பிறக்கப் போகிறார்? இல்லை, உலக மக்கள் அனைவருக்காகவும் பிறக்கப் போகிறார். ஒரு குறிப்பிட்ட சிலருக்காக அவர் மனிதனாக பிறக்கவில்லை. உலக மக்கள் அனைவருக்காகவும் அவர் பிறக்கப் போகிறார். ஆல்ரெடி பிறந்து விட்டார். அவர் பிறந்த நாளை நாம் கொண்டாடப் போகிறோம். அவ்வளவுத்தான். 2025 வருஷங்களுக்கு முன்னே அவர் பிறந்துட்டார். இப்போ அவர் பிறந்த நாளை நாம் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமது நன்மைக்காக அவர் பிறக்கிறார். நமது பாவங்களுக்காக அவர் மரிக்கப் போகிறார். பாவம் மனிதன். மனிதனா? ஆமாம் சொல்கிறாங்களே. எப்போ அவர் மனிதனாக பிறந்து விட்டாரோ அப்போது அவர் மனிதன். அவருக்கு சாவு உண்டு. ஆனால் பிறந்த ஒரு 33 வருஷத்துக்குள்ளே அவர் சாவாருன்னு நம்ம எதிர்பார்க்கல. அதுதான் சொல்கிறது, மனுஷனை நம்பக்கூடாது. மனுஷன் நம்பக்கூடாது. இந்த ஆடு மாடுகளெல்லாம் அந்த வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டு கொண்டு இருக்கிறது. மனுஷன் நம்மை செல்லமாக வளர்த்து கொண்டு வருகிறார்கள். அதற்காக நாம் மயங்கி கொண்டு நமது ஆன வரைக்கும் அவர்களுக்கு நாம் நன்மைகளை செய்து கொண்டிருந்தோம். பால் கொடுத்தோம். அந்த பாலில் பலவிதமான சத்துக்களை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், சீஸ், இந்த மாதிரி பலவிதமான உணவுகளை பால் மூலமாக நாம் கொடுத்தோம். நாம் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மனிதன் நம்மை கொல்லப் போகிறான். ஏன் வளர்க்கிறான், இவ்வளோ செல்லமாக வளர்க்கிறான் என்று நாம் நமது கடமை நாம் செய்தோம். அவர்களுக்கு மனித இனத்திற்கு தேவையான அத்தனை பல நன்மைகளை செய்தோம். கடைசியில் நம்மை கொன்றுவிட்டோம். நம்மை கொல்லுகிறான். ஆடு மாடு கோழி வாத்து மீன் வகைகள் எல்லாம் இதைத்தான் சொல்லுகின்றன. மனிதனை நம்பாது. மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே. அப்படி இருக்கும்போது அவன் நம்மளே சாப்பிட மாட்டான்னு என்ன ஒரு உறுதி இருந்தது. பாருங்கள், அவன் பசிக்க நம்மை அனைவரையும் கொன்று சாப்பிடுகிறான். இவனை எப்படி தான் நாம் நம்புவது? யாரை தான் நம்புவதோ பேதை நெஞ்சோம். அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சோம்.
பாவம், அவருடைய கவலை அப்படி இருக்கிறது. ஆனால் கடவுள் படைத்தது அனைத்தையும் அனுபவியுங்கள், இவைகளெல்லாம் நீங்கள் உண்பதற்காகத்தான் என்று அவர் படைத்தார். ஆனால் பாவம் மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, மீன் வகைகளுக்கு அது தெரியவில்லை. நம்மளை கொண்டு சாப்பிடுகிறானே மனிதன் என்று. ஆனால் மனிதன் இறைவன் படைத்தது அனைத்தையும் நமது உபயோகத்திற்காகத்தான். அதுவும் நம்மை படைப்பதற்கு முன்னதாகவே நமக்கு தேவையான அத்தனையும் படைத்து விட்டு அப்புறம் நம்மை படைத்தார். அப்படி இருக்கும்போது மனுஷனை எப்படி கெட்டவன், துரோகி, நமக்கு இறை போட்டு இரையாக்கி கொள்கிறான் என்று சொல்லுவது? நம்ம எப்போ மனிதனை அது எப்போ கெட்டவன் என்று அவைகள் நினைக்கிறார்களோ, பரமபிதாவை கூட அப்படி தான் சொல்வார்கள். ஏனென்றால் பரமபிதா கூட ஒரு மனித வடிவிலேத்தான் இருந்தார். இந்த மனிதனை படைத்தது கூட இந்த பரமபிதா அவருடைய உருவத்திலேயே நம்மை படைத்தார். ஓகே, அப்படி இருக்கும்போது நாம் குற்றவாளிகள், கொலையாளிகள் இல்லை என்று நமக்குள்ளே நாம் தீர்ப்பு கூறிக்கொள்ளலாம். ஏனென்றால் அன்றைக்கு சொன்னார், இவைகள் அனைத்தையும் உங்களுக்காக படைத்திருக்கிறேன் என்று. ஓகே காட், தேங்க்ஸ் காட். இந்த ஆடு மாடு இவைகளுக்கு, அந்த உயிரினங்களுக்கு நாம் சொன்னால் அவைகளுக்கு புரியாது. நீர்தான் அவைகளுக்கு சொல்ல வேண்டும். இறைவா சொல்லி அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும். ஓகே, எனிவே நாம் அவைகளை கொன்று உண்பதற்கு முன் அவைகளை நாம் கொள்வது வரையில், அவைகள் பிறந்து அவைகளை நாம் கொல்ற வரையில் அவைகளுக்கு நாம் உணவு கொடுத்து கொண்டிருந்தோம், பாதுகாத்து கொண்டிருந்தோம். நாம் பாதுகாக்காமல் இருந்தாலும் நாம் என்ன பாதுகாக்கிறது? அதை பில்லு, செடி, உணவு வகைகளை சாப்பிட்டு கொண்டு, கடவுள் படுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. நாம் என்ன எங்கே அவர்களை நாம் காப்பாற்றுகிறோம் என்றால், ஆதி மனிதன் இறைவன் கடவுளாகத்தான் இருந்தார். இறைவன் கடவுளாகத்தான் இருந்தார். ஓகே, சொல்லுங்கள். நமக்காக உணவை கொடுக்கும் உயிரினங்கள், அது மரம், செடி, கொடி யார் இருந்தாலும் அவர்களுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க முயல்வோம். வணக்கம்.